ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 7 குத்து விளக்கு. வாங்கள் இப்பொழுது சிறிய பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். விசுவாசிகள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். வாங்கள் கர்த்தருடைய பாடலை ஒரு 2 வரிகள் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. விசுவாசமாக கூப்பிடுங்கள், கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். விசுவாசிங்கள், நமக்குள் இருக்கிறார். விசுவாசிங்கள், வாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. யாத்திராகமம் 27 அதிகாரம் 20 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. லேவியராகமம் 24 அதிகாரம் 2 அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்து விளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனி மூட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. என்னாகமம் 3 அதிகாரம் 31 இளநீல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி. என்னாகமம் 4 அதிகாரம் 9 இந்த குத்து விளக்கு அதன் பாத முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். என்னாகமம் 8 அதிகாரம் 4 பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன்.
சகரியா 4:11. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:12. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:13. எனது வலது கரத்தில் நீ கண்ட ஒரு 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20. இன்றைய வார்த்தையை கேட்ட மோசைக்கு கர்த்தர் சொன்னபடியே அந்த 7 குத்து விளக்கை பொன்னினால் உருவாக்கினார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான கேள்வி: இயேசுவோடு கடலில் நடந்தவர் பெயர் என்ன? இயேசுவோடு கடலில் நடந்தவர் பெயர் என்ன? உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை லைக் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இன்றைய கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.